ஒரு காலத்தில் ஒளிரும் கடலால் சூழப்பட்ட ஒரு அழகான தீவில் லில்லி என்ற ஒரு இளம் பெண் வாழ்ந்தாள். அவள் ஆர்வம் நிறைந்தவளாகவும் எப்போதும் சாகசத்திற்கு தயாராகவும் இருந்தாள். லில்லிக்கு 5 நெருங்கிய நண்பர்கள் இருந்தனர். டாமி, ஷோய், மேக்ஸ், லூசி மற்றும் பென். அவர்கள் அனைவரும் அவளது ஆராயும் ஆர்வத்தை பகிர்ந்து கொண்டார்கள். ஒவ்வொரு நாளும் அவர்கள் அனைவரும் பரபரப்பான சந்தை வளாகத்திற்கு சென்று நிறைந்த பழங்கள், காய்கறிகள் மற்றும் இனிப்புகள் நிரம்பிய வண்ணமயமான கடைகளை காண்பார்கள். அவர்கள் சேர்ந்து சேமித்திருந்த சிறிய நாணயங்களால் சிறிய பொருட்களை வாங்கி ஒவ்வொரு நாளும் கிடைக்கும் புதுமையான பொருட்களில் மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஒரு பிரகாசமான காலை, குழு மீண்டும் சந்தைக்கு செல்லும் போது லில்லி தூரத்தில் விசித்திரமான ஒன்றை கவனித்தாள். ஒரு மலை மீது பெருமையுடன் மற்றும் அமைதியாக அவள் முன்பு கவனிக்காத ஒரு பிரம்மாண்டமான அரண்மனை இருந்தது. அவளது இதயம் உற்சாகத்துடன் துடிப்பதோடு புதியதை அறிய விரும்பிய லில்லி அவர்கள் வழக்கமான பாதையை மாற்ற முடிவு செய்தாள். அந்த அரண்மனையை போய் பார்ப்போம் என்று லில்லி கூறினாள். அவளது கண்கள் ஆவலுடன் பிரகாசித்தன. அவளது நண்பர்களும் எதிர்பாராத சாகசம் என்ற எண்ணத்தில் உற்சாகமாக ஒப்புக்கொண்டார்கள். அவர்கள் அந்த பிரம்மாண்டமான அரண்மனை வாசலுக்கு அருகில் சென்றபோது குழந்தைகள் அதன் மகத்துவத்தை பார்த்து ஆச்சரியத்தில் மூழ்கினார்கள். உயர்ந்த கோபுரங்கள் சூரியனில் பிரகாசித்தன மற்றும் வெள்ளை மரபில் சுவர்களில் தாவரங்கள் ஏறிக்கொண்டிருந்தன. ஆர்வம் அதிகரித்த லில்லி தைரியமாக முன்னே சென்று அந்த பெரிய கதவுகளை மெதுவாக தட்டினாள். அவளுக்கு ஆச்சரியமாக ஒரு அன்பான வயதான மேலாளர் கதவை திறந்தார். அவளை பார்த்ததும் அவரது கண்கள் பெரிதாக விரிந்தன. ஓ, என் செல்லமே, அது உண்மையிலேயே நீயா? அவர் அதிர்ச்சியுடன் கூறினார். திகைத்த லில்லி என்ன நடக்கிறது என்று புரியாமல் தன் நண்பர்களை பார்த்தாள். மேலாளர் அவர்களை உள்ளே வர அழைத்தார். அவரது குரல் உற்சாகத்தில் நடுங்கியது. நீங்கள் இந்த தீவின் நீண்ட நாட்களாக காணாமல் போன இளவரசி. நீ குழந்தையாக மர்மமாக காணாமல் போன நாளிலிருந்து பல ஆண்டுகளாக நாங்கள் உன்னை தேடிக்கொண்டிருந்தோம். அரச குடும்பம் உன்னை மிகவும் மிஸ் செய்தது. உன் திரும்புவதை பற்றிய நம்பிக்கையை ஒருபோதும் விட்டுவிடவில்லை. லில்லியின் நண்பர்கள் ஆச்சரியத்தில் மூச்சை இழுத்தனர். லில்லி தான் பேச முடியாமல் இருந்தாள். அரண்மனை அவளுக்கு விசித்திரமாக பரிச்சயமாக இருந்தது. மறந்து போன நினைவுகள் மெதுவாக அவளது மனதில் விழித்தெழும் போல் இருந்தது. இனிமேல் உங்களை இளவரசியாக அழைக்கலாமா? பெண் விளையாட்டாக கேட்டான். லில்லி சிரித்தாள். அவள் மிகுந்த உணர்வில் மூழ்கினாலும் மகிழ்ச்சியாக இருந்தாள். நான் ஆந்தவளாக இருந்தால் அப்படியே அழைக்கலாம் என்று அவள் பதிலளித்தாள். அந்த நாளிலிருந்து லில்லி தன் புதிய அடையாளத்தை ஏற்றுக்கொண்டாள். ஆனால் அவள் தன் நண்பர்களையும் அவர்கள் பகிர்ந்த சாகசங்களையும் ஒருபோதும் மறக்கவில்லை. இளவரசியாக இருந்தாலும் அவள் எப்போது முடிந்தாலும் தன் நண்பர்களுடன் சந்தைக்கு சென்று சிரிப்பிலும் எளிமையிலும் கிடைக்கும் மகிழ்ச்சியை பிடித்துக் கொண்டாள். அவ்வாறு அந்த தீவில் வாழ்க்கை தொடர்ந்தது. முன்பை விட கொஞ்சம் அதிகமான மாயையும் அதிசயமும் கூட.